அவளுக்கு என்ன சொல்லி ஏது சொல்லி இங்க வர வைப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ இங்க வந்தாகணும். ஐயோ மேடம், நீங்க ஏதோ எல்லாமே என்னால நடந்த மாதிரி பேசுறீங்க. அதுல நான் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க? இல்ல, இன்னும் salary பத்திலாம் பேசல. நீ கேளு, நான் தரேன். எனக்கு பணம் முக்கியம் இல்ல மேடம், கமிட்மெண்ட் தான் முக்கியம். ஐயா, வணக்கம் ஐயா. வாங்க, உள்ள வாங்க. ஐயா, வண்டி ரெடியா இருக்குங்கய்யா, அதான் லட்சுமி அம்மாவை கூப்பிட்டு போலான்னு. லட்சுமி ரெடி ஆயிட்டு இருக்காப்பா, 10 நிமிஷத்துல வந்துருவா. நீ உட்காரு அது வரைக்கும். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வெளியே வெயிட் பண்றேன். அட, அது வரைக்கும் உட்காருப்பா. டீ ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கய்யா. சரி, உட்காரு. அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. ஹலோ, யாருங்க? அமர் வீடு தானே? ஆமாங்க, நீங்க யாரு? நாங்க லக்ஷ்மி ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். குழந்தையோட பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? நான் அமரோட அப்பா தான் பேசுறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அமரோட அம்மாவை கூப்பிடுறேன். ஏய் தெனி, இங்க வா. ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறாங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து? ஹலோ மேடம், நாங்க லக்ஷ்மி ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு நடக்கிற ஒரு ஆபரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா இருந்தா உங்க குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னாரு. இன்னைக்கா? மதியம் அட்மிட் பண்ணா கூட பரவாயில்ல. ஐயோ மேடம், இன்னைக்குனா கொஞ்சம் கஷ்டமாச்சே. யோசிச்சு சொல்லுங்க. இப்ப மிஸ் ஆச்சுன்னா 7 மாசம் ஆகும். ஐயோ, 7 மாசமா? 6 மாசம் தானே சொன்னாங்க. அக்டோபர்ல டாக்டர் 1 மந்த் ஃபாரின் டூர் போற மாதிரி இருக்கு. அதனாலதான் 1 மந்த் தள்ளி போகும். அப்படியா? சரி, நீங்க யோசிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்ன தேனும்? அத்தை, அமர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிடல்ல இருந்து போன் பண்ணாங்க அத்தை. தெரியுமா? என்ன சொன்னாங்க? அமருக்கு இன்னைக்கே ஆபரேஷன் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க அத்தை. அதுக்கு நிறைய பணம் வேணுமேமா? ஆமா அத்தை, 10 லட்சம் ஆகும். 10 லட்சமா? அவ்வளோ பணத்தை நாம எப்படி புரட்டுறது? அதுவும் உடனே ஏற்பாடு பண்ணணும்னா? பாப்போம், எப்ப நடக்கணும்னு இருக்குதோ அப்பதான் நடக்கும். நாம வேற என்னங்க செய்ய முடியும்? அத்தை, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. லட்சுமி, மாமா, உன்னை கூட்டிட்டு போறது டிரைவர் வந்திருக்காரு பாரு. வணக்கம்மா. அண்ணா வண்டி எடுங்கண்ணா, இது வந்துடுறேன். சரிம்மா. வரேன் அத்தை. லக்ஷ்மி. என்னக்கா? அது வந்து என்னக்கா, ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிக்கா, நான் கிளம்புறேன். லக்ஷ்மி. சொல்லுங்கக்கா, ஏன் தயங்குறீங்க? இல்ல, அமரோட ஆபரேஷனுக்கு இன்னைக்கு வர முடியுமான்னு ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாங்க. இதை விட்டா இன்னும் 6-7 மாசம் ஆகுமா லக்ஷ்மி? எல்லார்கிட்டயும் நீங்க பேசினது நான் கேட்டேன். ஆனா நம்ம கிட்ட இப்ப எதுக்கு அவ்வளவு பணம்? இல்ல லக்ஷ்மி, நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வந்து உங்க முதலாளி கிட்ட. என்னக்கா பேசுறீங்க? நான் வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவர்கிட்ட எப்படி பணம் கேக்குறது? அதுவும் 10 லட்சம். இல்ல லக்ஷ்மி,
சும்மா ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தா கேவலமா நினைப்பாருக்கா? ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கே நம்ம 10 லட்சம் கேட்டா நம்மள பத்தி அவர் என்ன நினைப்பாரு? நம்ம வீட்டுக்கு ஏன்டா வந்தோம்னு நினைக்க மாட்டாரு? இல்ல லக்ஷ்மி, அவர்கிட்ட ஏதாவது உதவினா ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம்ல. வேலைக்கு சேர்ந்த புதுசுலயே அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ரொம்ப தப்பாயிடும்க்கா. இது பாருங்க, அத்தை சொன்ன மாதிரி எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்ப நடக்கட்டும். நான் வரேன். விடுத்தேன்னு கடவுள் விட்ட வழி, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அமரோட ஆபரேஷனுக்கு இன்னைக்கு வர முடியுமான்னு ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாங்க. இதை விட்டா இன்னும் 6-7 மாசம் ஆகுமா லக்ஷ்மி? நம்ம கிட்ட இப்ப எதுக்கு அவ்வளவு பணம்? உங்க முதலாளி கிட்ட கேவலமா நினைப்பாருக்கா? ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கே நம்ம 10 லட்சம் கேட்டா நம்மள பத்தி அவர் என்ன நினைப்பாரு? அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நாமளும் அப்படி பேசிருக்க கூடாது. ஆரம்பத்திலேயே எப்படி உதவின்னு போய் நிக்கிறது? ஒருவேளை நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா கஷ்டமாயிடாதா? அமர் நடக்கணுங்கிறது என்னோட கனவு. ஆனா அதை நிறைவேற்ற முடியலையே என்னால. என் புள்ள அவன் தானே. அவன் நடக்க முடியாம முடங்கி கிடக்கிறத பாக்குறப்போ என் மனசு படுற வலியை என்னால தாங்கிக்க முடியல. நாளைக்குங்கிறதே நடக்குமா இல்லையான்னு தெரியல. இதுல 6 மாசங்கிறது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் அமருக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க கையில பணம் இல்ல. என்ன பண்ணுவேன்? உங்க குழந்தைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சு. மற்ற குழந்தைங்க மாதிரி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ இருக்கும்போது என் அமருக்கு என்ன ஆக போது சொல்லு. இன்னும் ஒரு வாரத்துல அமர் எழுந்து நடந்துடுவான்னு டாக்டர் சொன்னாரு. அன்னைக்கு பொள்ளாச்சில இருந்து ஆள் வந்து சொத்து விஷயமா பேசின மாதிரி நினைவு வந்துச்சு. அதே போல பொள்ளாச்சில இருந்து ஆள் வந்து சொத்தை பத்தி சொல்லிட்டு போனாரு. இப்போ அமருக்கு ஆபரேஷன் முடிஞ்ச மாதிரி நினைவு வருது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இந்தாங்க, இது எங்கே இருக்கட்டும். இங்க பாருங்க, சார் எல்லாரையும் மீட்டிங்க்கு உள்ள வர சொன்னாரு. வழக்கம் போல செல்போன்ல ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு வாங்க. இந்த பிரியா பொண்ணு, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நீ இந்த போனை கொடுத்துட்டு வா. நீ வேலை செய்யற நேரத்தை விட போன் பேசுற நேரம் தான் அதிகம். நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான பிரசன்டேஷனை இப்ப லக்ஷ்மி டீட்டெயிலா சொல்லுவாங்க. எடு லட்சுமி, போனை எடுமா. ஏங்க, என்னங்க லக்ஷ்மி போன் போயிட்டே எடுக்கலையா? இருக்கு, ஆனா போனை எடுக்க மாட்டேங்கிறா. சரி விடுங்க, நான் என் நம்பர்ல இருந்து ட்ரை பாரு. பண்றேன்.
அனு, லக்ஷ்மி போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா, கொஞ்சம் இருங்க. என்னாச்சு? எடுக்கலங்க. ஐயோ, என்னாச்சு? எடுக்கலையா? போனை எடுக்க மாட்டேங்கிறாமா? அனு போனையும் எடுக்கலையா? ம்ஹும். சரி, இன்னொரு வாட்டி நான் பண்ணி பார்க்கறேன். நீங்க உட்காருங்க மாமா. இப்ப என்னம்மா பண்றது? லட்சுமிக்கு என்னாச்சுன்னு தெரியல, போனே எடுக்க மாட்டேங்கிறா. என்னது, வீட்ல இருக்கிற ஒருத்தர் விடாம கால் பண்ணிருக்காங்க. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. ஹலோ லக்ஷ்மி. சொல்லுங்கக்கா. என்ன லக்ஷ்மி, உனக்கு நாங்க எத்தனை தடவை போன் பண்றது? லட்சுமி தான். அக்கா, என்ன விஷயம், என்னாச்சு? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம்னா என்னக்கா? அமர ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். அமர் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்களா? ஆ, மேடம் டாக்டர் கூப்பிடுறாங்க. அக்கா, அமருக்கு என்ன ஆச்சுக்கா? இது வந்துரும். வாங்க வாங்க. லக்ஷ்மி, சீக்கிரம் வா. நான் அப்புறமா பேசுறேன். டாக்டர் அர்ஜுனா கூப்பிடுறாங்க. இல்ல அமர், என்ன இருக்கும்? சார் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க. நல்லபடியா முடிஞ்சிருக்கோல? அத்தை, நல்லபடியா நல்லபடியா முடிஞ்சிருக்கோல? ஒன்னும் ஆகாதுமா. ஒன்னும் ஆகாது தென்னு, கவலைப்படாத. ஆண்டவன் இருக்க. கடவுளே. அமைதியா இரு. என் பிள்ளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கணும் கடவுளே. அண்ணா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரணும். அத பத்தி சார் கிட்ட சொல்லணும். அம்மா அவசரம்னு சொல்றீங்க, வேணா நானே டிராப் பண்றேன் வாங்க. சார் கிட்ட சொல்லணும். நான் சொல்லிக்கிறேம்மா, வாமா. ஆ, அமருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அமருக்கு ஆபரேஷன் முடிஞ்ச மாதிரி நினைவு வந்துச்சு. ஏதாவது அபசகனமா இருக்குமா? கடவுளே, இது என்ன சோதனை? இந்த மீட்டிங்ல உட்கார்ந்ததுனால போனை கவனிக்கல. ச்சே. காலையில நான் பேசிட்டு வந்ததுல அக்கா வேற கோவமா இருப்பாங்க. அமருக்கு வேற என்னன்னு தெரியல. ஐயோ கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அமர்னு ஒரு கொண்டு அட்மிட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? அக்கா, என்ன காச்சு? அமருக்கு என்னாச்சு? உன்னால தாண்டி, எல்லாமே உன்னாலதான். நான் என்னக்கா பண்ணேன்? நீதான். உன்னை தவிர வேற யாரால எப்படி பண்ண முடியும்? லக்ஷ்மி, என் பிள்ளைய நான் என் வயிற்றுலதான் சுமந்து, ஆனா நீ என் அமரவும் மனசுல சுமந்திருக்க. இது தெரியாம நான் உன்கிட்ட காசு கேளு, பணம் கேளுன்னு பெரிய இவ மாதிரி எல்லாம் பேசுன. நான் கேட்டு வாயே மூடல. ஆனா நீ செஞ்சு முடிச்சிட்டியேடி. செஞ்சு முடிச்சிட்டேனா? அக்கா, முதல்ல அமருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கக்கா. இது பாரு, நீ இருக்கும்போது என் அமருக்கு என்ன ஆக போகுது சொல்லு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? ஆமா லட்சுமி, இன்னும் ஒரு வாரத்துல அமர் எழுந்து நடந்துருவான்னு டாக்டர் சொன்னாரு. மனசுல இருந்த ஊனம் போன வழி அதுவும் போகும். லட்சுமி, உன் மனசு யாருக்குமா வரும்? எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க பாத்தியா? ஆபரேஷனுக்கு பணம்? மா, அதெல்லாம் கட்டின உடனே தான் ஆபரேஷனே ஆரம்பிச்சாங்க. யார் மாமா கட்டினா அவ்வளோ பணம்? என்ன லட்சுமி தெரியாத மாதிரி கேக்குற? உன் கம்பெனில இருந்து தான் வந்து கட்டினாங்க. எங்க கம்பெனி? கம்பெனில இருந்தா? ஆமாக்கா, உங்க ரிஷி குரூப்ஸ்ல இருந்து வந்ததா பணம் கட்டினாங்க. நான் கேட்டு முடிச்சு வீட்ல போய் உட்கார கூட இல்ல.
அதுக்குள்ள ஹாஸ்பிடல்ல இருந்து பணம் கட்டியாச்சு, ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு போன் வந்ததுமா. ஒரு 5 நிமிஷத்துல உங்க ஆபீஸ் கார்ல எங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்கம்மா. ரிஷி குரூப்ஸ்ல இருந்து பணம் கட்டினாங்கன்னு சொல்றீங்க? இத பத்தி நான் அவர்கிட்ட பேசவே இல்லையா? அப்புறம் எப்படி? அமர், அமர், உங்க ரிஷி குரூப்ஸ்ல இருந்து வந்ததா பணம் கட்டினாங்க. அக்கா, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். அமர் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்களா? அன்னைக்கு பொள்ளாச்சி ஆள் நினைவுல வந்து போனது அப்படியே நிஜத்துல நடந்தது. அது கோ இன்சிடென்டா எடுத்துக்கிட்டாலும் அமருக்கு ஆபரேஷன் முடிஞ்சுதான் நினைவுல வந்தது நிஜத்துல நடந்திருக்கே. எனக்குள்ள என்ன நடக்குது? ஒரே பயமா இருக்கு. நாம கேட்காமலே இந்த ரிஷி இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அமருக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கே தெரியாம அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. நாளைக்கு முதல் வேலையா இதுக்கு நன்றி சொல்லணும். என்ன உனக்கு இன்னும் வர்றதுக்கு மனசு வரலையா? கூப்பிடுற எனக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு யாருக்கோ நன்றி சொல்ல போறியா? போகாத, அது வல. மாட்னா தப்பிக்கவே முடியாது. இது விடுதலை. வந்தா போக பிடிக்காது. எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு துணை இவனும் இல்லை, அவனும் இல்லை. என் அப்பன் சிவனே உன் துணை. வா. வந்துடு. ஓம் நமச்சிவாய. தம்பி, இது ஒரு புது ஹோட்டலு. ஓனர் காரக்குடிக்காரன் போல இருக்குது. நல்ல வாசனை சூப்பரா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நீ நல்லா சாப்பிடு தம்பி. இதாவது நல்லா இருக்குமா? இதுவும் நல்லா இல்லைன்னா நான் நேரா காரக்குடிக்கே போய் தான் வாங்கிட்டு வரணும். சாப்பிடு தம்பி, நல்லா இருக்கும். தம்பி நீ சாப்பிடு, நான் யாருன்னு பாக்குறேன். நீ சாப்பிடு தம்பி. ஹலோ, ஆமா சொல்லுங்க. சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படிங்களா? ஓ சரி சரி சரி, நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். யாரு? அந்த கரூர்கார பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேல, ஆமா, அந்த பையனோட அப்பா தேங்க்ஸ் சொல்றதுக்காக போன் பண்றாரு. அவங்க தேங்க்ஸ் சொல்றதுக்காகவே நம்ம ஃபீஸ் கட்டணும்? என்ன பழக்கம் அது? திரும்ப போன் அடி. இரு நானே பேசுறேன்.
ஹலோ சார் சாப்பிடுறாரு சார். நான் சாரதி பேசுறேன். பேரா? என் பேர் சாரதி இல்லைங்க, நான் அவரோட சாரதி. டிரைவர்னு சொல்லி தொலைங்க. ஆமா ஆமா அவர் தான் பேசுறேன். சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எது இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லிருங்க, நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். என்னது கோயில் கோபுரமா? ஆமா ஆமா அந்த 8வது கோபுரம் சார் தான் டொனேட் பண்ணாரு. அதெல்லாமே எனக்கு தெரியுமே. சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லணுமா? இந்த பாருங்க அதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. நான் சொல்லிக்கிறேன் விடுங்க. சரிங்க, உங்க சந்தோஷத்துக்காக சொல்லணுமா? நான் சொல்லிடுறேன், ஆனா சார் கோவப்படுவார். சரிங்க சொல்லிடுறேங்க. சரி சொல்லிடுறேன். சரிங்க வைங்க. யாரு, என்ன விஷயமா? அந்த கோயில் கோபுரம் கிட்ட பணம் கொடுத்தீல்ல? எந்த கோயில்? நம்ம ஒரு 5-6 கோயிலுக்கு பணம் கொடுத்துருக்கோம். அதான் அந்த அங்காளம்மன் கோயில். ஆமா. அந்த 8வது கோபுரம் கிட்ட பணம் கொடுத்தியே, அதுக்கு நன்றி சொல்ல கூப்பிட்டாங்களா? ஆமா. என்னது மனுஷன்ல இருந்து சாமி வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, இந்த நன்றிங்கிற வார்த்தைக்காகவா உதவி செய்யறோம்? நம்மளோட திருப்திக்காக தானே செய்யறோம். அதை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா இவர் அதை ஏத்துக்கிற மனநிலையில இல்லையே.